ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வெண்ணிலா யூடியூப் சேனல் சார்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஆத்தரை பார்த்தீங்கன்னா சோமா.வல்லiyappan. அந்த புக்கோட இமேஜ். இந்த புக்கோட இன்னொரு நேம் இருக்குது, அதாவது இட்லியாக இருங்கள். ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஐக்யூ பற்றி அதிகமாக பேசுவாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஐக்யூ அதிகமாக இருந்தால் ரொம்ப அறிவாளி, அது மாதிரி பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸ் பேக்காக ஒரு இஐ, தட் மீன்ஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புக்கில். ஏன் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷனை வந்து நம்ம பொதுவாக ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உணர்வுபூர்வமானவங்க தட் சேம் டைம் அறிவுபூர்வமானவங்க. ஆனால் உணர்வுபூர்வமானவங்களே வந்து அதிகப்படியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினா ஒரு செகண்ட்லேயே வந்து எவ்வளோ அதிகப்படியான பாதிப்புலாம் ஏற்படுது. அதனால் அந்த உணர்ச்சிகளை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான திறமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வார்த்தைகள் சம்மந்தப்பட்டது. தட் மீன்ஸ் சில பேர் நல்லா பேசுவாங்க, மொழியில் வந்து செம்ம ஸ்கில்லாக இருப்பாங்க. ரெண்டாவது உடல் சம்மந்தப்பட்டது, ஃபிசிக்கலாக செம்ம ஃபிட்டாக இருப்பாங்க, அவங்களால அதிக வெயிட்லாம் தூக்க முடியும், ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வராது. ஓகே, அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கவங்க வந்து உடல் சம்மந்தப்பட்ட திறமையாக இருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து மனம் சம்மந்தப்பட்டது. சில பேர் வந்து சில விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து பின்வாங்கவே மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி, அவங்க மைண்டை வந்து அவ்வளோ ஃபோக்கஸ்டாக வச்சுருப்பாங்க. மனம் சம்மந்தப்பட்டது அந்த விதத்தில் திறமையாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மியூசிக் பேஸ் பண்ணி அவங்க செம்ம ஸ்கில்லடாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து வேறு நல்லா பழகுவாங்க, எல்லாத்தோடையும் ஈஸியாக ஒரு செகண்டில் ஈஸியாக பழகுவாங்க. இது மாதிரி நிறையா 7 விதமான திறமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதா இந்த புக்கில் வந்து ஆத்தர் சோமா.வல்லiyappan சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கில் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து ஆத்தர் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் குறிப்பிட மாட்டாங்க. இட்லியாக இருங்கள் அப்படின்ட்டு அப்படின்னா எமோஷ்னல் ஒரு ஈஸியாக ஒரு ஃபன்னாக ஈஸியாக கேட்சியாக இருக்கணும்ன்ட்டு இட்லியாக இருங்கள். தட் மீன்ஸ் எமோஷ்னல் மீன்ஸ் இட்லி அப்படிங்கிற பேரில் வந்து குறிப்பிடுவாங்க இந்த புக்கில். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த புக்கில். நானே சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபேமஸ் ரைட்டரை ஒரு ஃபேமஸ் டிவி சேனல் வந்து தன்னோட ப்ரோக்ராமுக்காக வந்து கூப்பிட்றாங்க. உடனே அந்த ஃபேமஸ் ரைட்டரும் வந்து கிளம்பி போகிறாரு டிவி சேனலுக்கு போயிட்டு. அங்கே போயிட்டு போன உடனே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு ஒரு ரூமில் போயிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்தா டிலே ஆகிட்டே இருக்குது. 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது, ஒரு டிலே ஆகிட்டே இருக்குது. உடனே அந்த ஃபேமஸ் ரைட்டருக்கு வந்து கோபம் ஆகிட்டே இருக்குது. என்னடா நம்ம கூப்பிட்டுட்டு அவங்க பாட்டு வேலை மாதிரி டிலே ஆகிட்டே இருக்குன்ட்டு. ஒரு 1 hour கழிச்சு அந்த டிவி சேனலோட ப்ரோக்ராமர் வந்து இது மாதிரி சாரி சார், கொஞ்சம் சாப்பிட போயிட்டேன், லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டுருங்க. உடனே வந்து இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இது சாப்பிட என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி சேனலில் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போயிருக்காரு. உடனே வந்து அந்த ரைட்டர் வந்து நீங்கள் சாப்பிட போனாலும் தப்பு இல்லை, ஆனால் இது ஒரு தப்பு இல்லை நீங்களே சொல்லிக்கிறீங்க பற்றில, அதுதான் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு இருக்காரு. உடனே சரி சார், அது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு அந்த கம்பெயினிங் பண்ணுறவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சார் ஒரு ரிஹர்சல் எடுத்துக்கலாம் சார், முன்னாடி வந்து ரிஹர்சல் எடுக்கலான்ட்டு உடனே சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஃபேமஸ் ரைட்டர் வந்து ரிஹர்சல்லாம் தேவையில்ல, உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அந்த டிவி கம்பெயினிங் பண்ணுறவர் வந்து சார் ரிஹர்சல் பண்ணாமலாம் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து 3 நாள் நம்ம ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. பார்த்தா அந்த டிவி சேனலுக்கு டிவி ப்ரோக்ராம் வந்து கம்பெனிங் டெலிகாஸ்ட்டும் பண்ண முடியல. அந்த ஃபேமஸ் ரைட்டருக்கு வந்து தன்னோட நிகழ்ச்சி வந்து தன்னோட வாசகர்களோ ஆடியன்ஸோ வந்து
பார்க்கவும் முடியாது போச்சுல பார்த்தா 2 பேத்துக்குமே சமம். யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துருந்தாலும் சரி அந்த புரோகம் வந்து கண்டிப்பாக நல்லா ஃபினிஷாக இருக்கும், டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். 2 பேருமே அந்த உணர்ச்சிகள் பேஸ் பண்ணி 2 பேருமே வந்து தவறான முடிவு எடுத்ததுனால 2 பேத்துக்குமே சாதாரணமான சூழ்நிலாம் போயிடுச்சு. 2 பேருமே வேகாத இட்லிகள் அப்படின்ட்டு இந்த புக்கில் ஆத்தர் சொல்வார். ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க கேளுங்களேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கே படித்தோன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம கன்ஃபார்மாக வந்து இந்த எமோஷன்ஸ் நம்ம எப்படி கண்டிப்பாக நல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணேன். இந்த இன்சிடெண்ட் வந்து உண்மையிலுமே யூஎஸில் நடந்த இன்சிடெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன இன்சிடெண்ட்னா 1994 பாபி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி. தட் மீன்ஸ் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு. தட் மீன்ஸ் அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பாபி என்ன பண்ணுது, ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு நேம் என்ன ஷாரான்னு வச்சுக்கோங்க. ஷாரா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு உடனே சரி பார்த்து போமா, சாவியை வந்து வீட்டில் வச்சு இந்த இடத்துல வச்சுருக்கோம், நாங்கள் வெளியில் அங்கேயே கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி பண்ணு போகுது. பார்த்தா சாரா வீட்டுக்கு போனால் சாரா அவங்க வீட்டில் ஏதோ சம்திங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வீட்டெலாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. உடனே பாபி என்ன திரும்பி வீட்டுக்கு வந்து சாவி இருக்க இடத்துல சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி தன்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. டக்குன்னு அதுக்கு தோணுது, நம்ம அம்மா அப்பா வர டைம் தானே, இப்போ ஒரு சாயந்தரம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, சரி நம்ம போய் எங்கேயாவது ஒளிஞ்சு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டிலேயே ஒரு அலமாரியில் போய் ஒளிஞ்சிக்கிச்சு. உடனே ஈவினிங் முடிஞ்சிட்டு வர்றாங்க பேரண்ட்ஸு. வந்து பார்த்தா வெளியில் பூட்டி இருக்கு, ஆனால் உள்ளே யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீலிங். என்னடா அவன் பொண்ணு என்னை வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிச்சு, சாரா வீட்டுக்கு சாரி அந்த இது சொல்ல மாட்டேன், சாரா வீட்டில் நைட்லேயே ஸ்டே பண்ணு சொல்லிச்சு, வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கமா இருக்கே, ஆனால் யாரோ திருட தான் வந்திருக்கான், யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அலர்ட் ஆகிட்டாரு. வீட்டுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணுறாரு, ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டே இருக்காரு, யாரோ இருக்காரு, ஏதோ சம்திங் அப்படின்ட்டு செக் பண்ணிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அலாமாரியில் வந்து லைட்டாக சரி நான் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க போல், அவங்கள்ட்ட வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாமாரி அப்படியே திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு பாபி. உடனே வந்து அலமாரி ஆடுறத பார்த்தோம்னா சரி திருடாதான் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டார் அவங்க அப்பா. கன்னை எடுத்துகிட்டு அப்படியே சுட ரெடியாக இருக்கார். பொண்ணு வந்து டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுது. அந்த செகண்டு அந்த பயத்தில் அவருக்கே தெரியாமல் வந்து கன்னை ப்ரெஸ் பண்ணிட்டார். குண்டு பாஞ்சிருச்சு. 12 நாள் கழித்து அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இந்த விஷயத்த வந்து அதாவது டேடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கதவை திறக்குது. ஆனால் ஃபாதர் வந்து நம்ம பொண்ணு தானே ரியலைஸ் கண்ணில் பார்த்துட்டாரு. ஆனால் வந்து அப்படியும் கண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஏன் மனுஷனுக்கு வந்து மனுஷன் ரொம்ப பயந்தான் குளிக்கும் உண்மையுமே. அதனால் திருடன் தான் நினச்சிட்டு அந்த பயத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அந்த எமோஷனை வந்து ஓரளவு ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு வந்து உயிர் பிழைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. மனுஷன் ரொம்ப பயந்த உலகத்திலே ரொம்ப பயந்த உயிரினம் பார்த்தா மனிதன்ட்டு நான் அங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். இந்த சம்பவம் வந்து அந்த புக்கில் ரொம்ப உண்மையுமே அந்த சம்பவம் ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த எமோஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கே பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்துச்சு. இது மாதிரி நிறையா இடத்துல ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிசிஷன் எடுத்துட்டா, ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அந்த காரியத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அந்த காரியத்துக்காக வந்து சில நேரத்தில் விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து போவாங்க, சில நேரத்தில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதால விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து தான் மேலே தப்பே இல்லைனா கூட அந்த பழியை ஏற்றுக்கிட்டே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த காரியம் வந்து தட் மீன்ஸ் அந்த ஒர்க் அந்த செயலை வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். அதனால் எமோஷனலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. நிறையா இன்சிடென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறையா இப்போ நான் சொன்னதில் 2 குறைஞ்சபட்சம் ஒரு 20 இன்சிடென்ட் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே நல்லாயிருக்கும். ரியலி லைக் திஸ் புக். ஒரு 10 years பேக் இந்த புக்கை நான் படித்தேன். சும்மா ஒரு 100 பேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு 100 பேஜ் தான். அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. இந்த புக்கை நான் நிறைய பேருக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பிடிச்ச புக்கை நிறைய தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதெல்லாம் கொடுத்துருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கை பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த புக்கை வந்து கிழக்கு பதிப்பகம் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கிழக்கு பதிப்பகம் கிழக்கு பதிப்பகம் புக் ஸ்டால்லையோ ஒரு புக் ஃபேர்லேயோ வாங்குங்க. வேறு அவ்வளோதான். வேறு இதோட ஏதாவது ஒரு நல்ல புக்கோட அடுத்த ரிவ்யூவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் வெண்ணிலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.